நிர்மலா சீதாராமன் ரகசிய சந்தி, அமித்ஷா ரகசிய என்னத்துக்கு அமித்ஷா இவரை ரகசியமா சந்திக்கணும்? செங்கோட்டையன் முன்னாடி ஒரு 30-40 எம்எல்ஏ இருக்காங்க. அன்னைக்கு பொண்ணை அண்ணன் சொன்னப்போ கூட அந்த லிஸ்ட்ல இவர் பேர் இல்லையே. அமித்ஷாவுக்கு என்ன அவசியம் இருக்கு செங்கோட்டையனை கூட்டு உட்கார வைக்கிறதுக்கு? ஏற்கனவே அவர் நீட்டா எடப்பாடியை லாக் பண்ணிட்டார். எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. மக்கள் பிரச்சனைக்காக தான் போனேன், கூட்டணி பத்தி பேச போல. நாசமா போனானுங்க மக்கள் பிரச்சனை. இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் ஏன் திருட்டுத்தனமா பார்க்கணும்? அமாவாசை இருட்டுல தான் திருட்டு வேலை நடக்கும்பாங்க. அன்னைக்கு அமாவாசையும் இல்லை. இந்த அமாவாசை ஏன் போய் அங்க போய் பாக்குது திருட்டுத்தனமா? அதை ஓப்பனா சொல்லி தொலைய வேண்டியதானே. அண்ணே கையை கால பிடிக்கிறோம், அதை காப்பாத்தி விட்டுருங்கன்னா என்ன ப்ளீஸ். வேணாம் வேணாம், நீங்க என்ன கூட்டணியா கூட்டணி, ஓகே, சீட்டு ஷேரிங் ஷீட் ஷேரிங், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தேர்தல் சமயத்துல சொல்லிக்கலாமா நம்ம கூட்டணின்னு? கூட்டணி ஆட்சியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி? ஒரே கேள்வி, அதுக்கு பதில் சொல்லிட்டாருல அமித்ஷா கூட்டணி இருக்குன்னு. அமைய போது யாருடைய ஆட்சி? கமான் வா சொல்லுவா. இப்படிப்பட்ட கோழைகள், அடிமைகள் இந்த கட்சியை நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சுத்தமா வித்துற போறாங்க. ஜெகதீஷ், நீ தானே சொன்ன கூட்டணி வச்சுக்க மாட்டேன். மக்களா கேட்டாங்க, தொண்டர்கள் கேட்டாங்களா? வச்சுக்க மாட்டேன் எல்லா இடத்துலயுமே வச்சுக்க மாட்டேன். கிருஷ்ணகிரியில ரூல் அவுட், பேசவே பேசாதீங்க அதை பத்தி. இதெல்லாம் சொன்னது நாங்களா? மாத்தி பேசுறது அந்த ஆள் தான் ஜெகதீஷ். என்ன சார் நடக்குது? மக்கள் காரி துப்ப மாட்டா? நீங்க சொல்லுங்க ஜெகதீஷ், மக்கள் காரி துப்போம். என்னடா நேற்று ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க. உங்களை இப்படியாடா வளர்த்தாங்க அம்மா? அந்த பன்னீர் செல்வம் மாத்திரம் வேணாம் சார், ஓகே ப்ளீஸ். நான் ஹோட்டலுக்கு போனா கூட பன்னீர் ஆர்டர் பண்றது இல்லை சார். பன்னீர் ஃப்ரை தான் சொல்ல மாட்டேன், வேண்டாம். அந்த அம்மா வேணவே வேணாம் சார். அதை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சார். அதுதான் என்ன முதலமைச்சர் பண்ணிச்சு. அதனால இந்த முகத்தையே என்னால பார்க்க முடியல சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அது எப்படி இருக்கும்? சிறுபான்மையினரின் பாதுகாவலன்னு சொல்லி இஃப்தார்ல பங்கேற்கிறாரு. அடுத்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றாங்க. 2026 ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்ற பட்சத்துல மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இஸ்லாமிய சகோதரர்கள், அயோக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பக்கத்திலே நெருங்க முடியாத மோசமானவர்கள், இப்படியும் சொல்லுவான் சார் இந்த ஆண்டு. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜெகதீஷுக்கு வணக்கம், ஒன் இந்தியாவுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு எப்பொழுதும் போல் நெஞ்சார்ந்த நன்றி. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு, நான் கூட்டணி பத்தி எதுவும் பேசல, மக்கள் பிரச்சனைக்காக தான் பேச போனேன் அப்படின்னாரு. இப்போ நேற்று செங்கோட்டையன் அவசரமாக மதுரையிலிருந்து டெல்லி போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. எடப்பாடிட்ட கேட்டா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்றாரு. என்ன நடக்குது அதிமுக? மதுரைக்கு போயிட்டாராமா செங்கோட்டையன்னு? மதுரையிலிருந்து டெல்லிக்கு போயிட்டு, மதுரையிலிருந்து டெல்லிக்கு வர போயிட்டாராமா? ஜெகதீஷ் பாத்தாராமா? சார் பிளைட் டிக்கெட்டே காமிக்கிறாங்க சார். ஒன் இந்தியா கரெக்ட், இந்தியா தலைநகருக்கே போயிட்டாரா? இந்த ட்ரெயின் அங்கெல்லாம் போகாது சார். நிர்மலா சீதாராமனை சந்திச்சு பேசினதா சொல்றாங்க சார். இந்த நிர்மலா சீதாராமன் என்ன டெரரிஸ்டா? நாங்கெல்லாம் வணங்கக்கூடிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் தானே இந்த நாட்டுல. தப்பு இல்ல, ஆனா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்களே. என்னங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றாங்களே. என்ன காரணம்? என்ன எப்படி போய் நீங்களும் ஜெகதீஷ் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஒன் இந்தியாவில் இருக்கீங்க. நீங்க ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இல்லாம ரகசியமா என்ன போய் சந்திக்கிறது? நிர்மலா சீதாராமனை ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன இருக்கு? மூத்த தலைவர் அதிமுக எதுக்கு போவாராங்க? இப்பதானே 3 நாளைக்கு முன்னாடி லாக் பண்ணாங்க. லாக் பண்ணி திருட்டுத்தனமா ஒளிஞ்சி திருப்பி எல்லா நிருபர்கிட்டையும் நான் வந்தது ஏடிஎம்கே ஆபீஸுக்குன்னு சொல்லி அன்றைக்கு சொல்லி எல்லாம் பண்ணி, அப்புறமா ஏடிஎம்கே ஆபீஸ் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இங்க ஒளிஞ்சி அங்க ஒளிஞ்சி 1.5 மணி நேரம் போய் அவர் வீட்டுல உட்காந்து காத்துட்டு இருந்துட்டு அமித்ஷாவை பார்த்தார்ல, நம்மலாம் அந்த போட்டோவை பார்த்தோம்ல. அதுக்கு பின்னாடி அமித்ஷா இருந்தால் வெளியில போனா மோடிக்கு பின்னாடி குத்துற மாதிரி குத்துவாருன்னு தெரியும்ல. 1000 எடப்பாடியை சந்திக்கின்ற ஆற்றல் மிக்க தலைவர் இல்ல அமித்ஷா. உடனே என்ன பண்ணிட்டாரு? ட்வீட் போட்டார்ல, இவன் நம்மள ஏமாத்த உஷாரா இருக்கணும் நம்மன்னு சொல்லி. என்ன போட்டார் ட்வீட்டு? என்ன போட்டாரு? 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி.
தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, சீட்டை பிரிப்போம், கூட்டணி சீட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அந்த கூட்டணி சீட்டை வச்சு நான் ஃபார்ம் பண்றேன் மகாராஷ்டிரா மாதிரி. அப்புறம் அது தேமுதிக இருக்கும், இருந்தாலும் இருக்கும், அவங்க நிலைப்பாடு தெரியல. ஆனா டெஃபினட்டா பாமக இருக்கு. அப்புறம் நம்ம இவரு பேர் என்ன, சீமான். சீமான் 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 அவர் தான் அப்படி பெரியார் ஒழிய வாழ்க்கை சொல்லி அவரும் கொஞ்சம் அவங்களோட வந்தாரா? கொஞ்சம் நெருக்கமா உறவு வச்சுக்கிட்டாரு. சீமானும் அதனால அவரை வந்தாரா? கூப்பிட்டு உள்ள சீமானும் வராரா அந்த கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு? சேர்த்துருவாங்க. அவர் அந்த மூலதன போயிட்டு இருக்காரு. அதனால அவரை சேர்த்துருவாங்க. பாமக ஆல்ரெடி இருக்கு அவங்களோட. இவங்க ஏடிஎம்கேவை கரெக்டா லாக் பண்ணிட்டாங்க. இவங்க ஏதோ வம்பு இல்லாம மாட்டிக்கிட்டு போய் அவரை சந்திச்சு ஏதோ கை காலில் விழுந்து தப்பிச்சுதான் பேசிக்கிறாங்க. உண்மையா இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் தப்பா இருக்காது. ஆகவே ஒரு ட்வீட் போட்டாரு. அவரு ட்வீட் போட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியா என்ன முன்னணியா, நேஷனல் ஃப்ரண்ட், அது கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பழனிசாமி எங்க போனாலும் நிருபர்களை பார்த்து சரியா பேசாம பயந்துட்டு போற பழனிசாமி ஒரே ஒரு வார்த்தை வளர்த்து ஆளாக்கி கோடீஸ்வரன் ஆவதற்கும் காரணமாகி இந்த அளவுக்கு பேரும் புகழும் பெறச் செய்து முதல்வர் என்ற சாதாரண குடிமகனை, விவசாயியை 3-4 முறை கோட்டையிலே கொடியேற்ற செய்து அழகு பார்த்த அன்னையினுடைய புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமையும்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமையும் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? அவர் கட்சி அவர் சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுவார் எம்ஜிஆர் ஆட்சி அமையும்? அமித்ஷா இங்க வந்தப்ப பூலாம் போட்டாரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. லோக் நேத்திரின்னாரு, உலக நாயகின்னாரு அம்மாவை. எம்ஜிஆர் சொன்னார், பூலாம் போட்டார். அவர் புகழ்ந்துதான் பேச முடியும். அவர் கட்சி ஆட்சிக்கு வராதுன்னு அவர் சொல்லுவாரா? அப்ப நீங்க தானே சொல்லணும். அவர் ட்வீட் போட்டுங்க, நாங்க கூட்டணி வந்தா கூட சேருவோங்க, சொன்ன வார்த்தையை நான் மீறி வேற வழி இல்லை, தேர்தல் நேரத்துல நான் கலர் மாறிடுவாங்க, பச்சோந்தி மாதிரி பரவாயில்லைங்க, ஆனா நாங்க எம்ஜிஆர் ஆட்சி தாங்க அமைப்போம், நாங்க அம்மா வச்சு தாங்க அமைப்போம், யார் வந்தா என்னங்க இருக்கு, அதிமுக பெரிய கட்சிங்க, சொல்ல மாட்டேன்றாரே இந்த துரோகி, சொல்ல மாட்டேன்றாரே ஜெகதீஷ். திமுக அதிமுக தொண்டர்கள் வயிறெறிஞ்சு ரோட்ல நிக்கிறானே, ஏய் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி தொலைடா, டேய் அம்மா ஆட்சின்னு சொல்லி தொலைடா, எவனாச்சும் சொல்லுவானான்னு காத்துக்கிட்டு எல்லாம் கண்ணுல நீர் வடிக்கிறானே. எல்லாரும் சால்றா பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றத வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு கட்சி போயிடுச்சு. இவர் ஈரோடுல இருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து மதுரை போய் மதுரை. இப்ப சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏடிஎம்கே ஆபீஸ் அட்ரஸ் இப்ப திறந்த ஆபீஸ்ல அங்கதான் நிர்வாகம் நடக்க போகுது இனிமேல். எடப்பாடி ஒரு ஆபீஸ் திறந்து காணொலியில திறந்து நேரா போய் பூச்சாண்டி காமிச்சாரு. இனிமேல் அந்த ஆபீஸ்ல அரசியல் பண்ண போறாங்க. இப்ப யாரும் ராயப்பேட்டை ஆபீஸ்ல அரசியல் பண்றது இல்லையா ஜெகதீஷ்? என்ன கொடுமை. நீங்க எல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு கேள்வி வேற கேட்கிறேன் நியாயமா? அதாவது நிர்மலா சீதாராமன் ரகசிய சந்திப்பு, அமித்ஷா ரகசிய, என்னத்துக்கு அமித்ஷா இவரை ரகசியமா சந்திக்கணும்? செங்கோட்டை முன்னாடி ஒரு 30-40 எம்எல்ஏ இருக்காங்க. அன்னைக்கு பொன்னை அண்ணன் சொன்னப்போ கூட அந்த லிஸ்ட்ல இவர் பேர் இல்லையே. அவர் சிவி சண்முகத்தை சொன்னாரு, அவர் அப்புறம் வேலுமணியை சொன்னாரு, தங்கமணியை சொன்னாரு, எம்எல்ஏவே இல்ல எடப்பாடி பழனிசாமிகிட்ட கம்மியா இருக்காங்கன்னாரு. அப்ப கூட செங்கோட்டையில சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன இருக்கு சார்? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலயோ காலையிலயோ பிரஸ் மீட் பண்றப்போ, இல்ல சண்டே லீவு மண்டே மீட் பண்றப்பயோ நான் எங்கெங்க சொன்னேன், கழக பொதுச் செயலாளர் ஆணைக்கிடங்க நான் வீட்டு விட்டு வெளியிலே வரலீங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாம நான் சொல்லிட்டேங்க. அங்க அது என்னுடைய மனசு கேட்கலீங்க. அம்மாவுக்கே ரூட் போட்டவன் நானு. அந்த உணர்வுல, பாசத்துல, அந்த அன்புல, என்னுடைய தலைவி மேல வச்சிருந்த மரியாதையில அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல படத்தை எடுத்து ரோட்ல எரிஞ்சிட்டானுங்களே வைக்கலையேன்னு அந்த வேதனையில சொல்லிட்டேங்க. ஆனா பொதுச் செயலாளர் வார்த்தையெல்லாம் மீறி நான் அப்படியெல்லாம் அந்த கட்சிக்கு விரோதம் செய்து நான் யாரையும் போய் பார்க்க மாட்டேங்க. பக்கத்துல இருக்க கோயம்புத்தூருக்கே போய் நான் அண்ணாமலையை பார்க்கலீங்க. அவர் பின்னாடி தாங்க அந்த கல்யாணத்துக்கே போறேன். நான் எவ்வளவு தெளிவா இருக்கேன். என்ன வச்சு ஏங்க நீங்க அரசியல் நடத்துறீங்கன்னு சொல்லலைன்னா ஜெகதீஷ் என்ன கேளுங்க, நான் போய் சொல்றேன். இல்ல சாணக்கியா மேடையில நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சாணக்கியா மேடையில பிரதமர் மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் ரொம்ப புகழ்ந்து பேசுறார் செங்கோட்டையன். இதற்கிடையில டெல்லியை ரகசியமா சந்திச்சிருக்காரு. அப்ப என்ன நடக்குது? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குல்ல? அது நீங்க ஏதோ அது ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாரு என் நண்பரு. அந்த கம்பெனியில கூப்பிட்டாரு அன்னைக்கு, வாங்கண்ணா நீங்களும் கலந்துக்கோங்கண்ணா, பெருமையா இருக்கும்,
அப்படின்னு கூப்பிடுவாரு. முதல்ல நம்மள கூப்பிடுவாரு, இப்ப அவர் கூப்பிடுறது இல்லை. இப்ப கூப்பிடுவாரு. கூப்பிட்டதுக்கு இவர் போனாரு. போனதுக்கு என்ன பண்ணுவாரு, அவரும் ஓபிஎஸ் சொன்ன மாதிரி பாரத பிரதமர் வாழ்க, அப்புறம் நிர்மலா சீதாராமன் வாழ்க, நல்ல ஆட்சி நடக்குதுங்க. அது பெரும்பாலும் எல்லாத்தையும் புகழ்ந்து தவறு இல்லாம பேசுறது தானே அவருக்கு வேலை. அசம்பிளிக்கு வந்தா கலைஞரை பேசுவாரு. அப்புறமா அவரை முதல்வர் இப்படி இல்லைன்னா அவர் வந்து தவறா யாரையும் பேச மாட்டாரு. அந்த துணியில அங்க சாணக்கியாவில போய் அவரை மகிழ்ச்சி அடைய செய்யணுமேன்னு சொல்லி பேசினாரு. ஏன் நீங்க வேணா இந்த சாணக்கியா ஓனரையும் இவரையும் டெல்லி கூட்டு போக சொல்லுங்க, நான் பாக்குறேன். நடக்குமா சார்? அமித்ஷாவுக்கு என்ன அவசியம் இருக்கு செங்கோட்டையனை கூட்டு உட்கார வைக்கிறதுக்கு? ஏற்கனவே அவர் வந்து நீட்டா எடப்பாடியை லாக் பண்ணிட்டார். எடப்பாடி லாக் பண்ணிட்டார், நீட்டா லாக் பண்ணிட்டார். ஒன்னும் பேச முடியும். எம்ஜிஆர் ஆட்சியில சொல்ல சொல்லுங்க பாரு, அம்மா ஆட்சின்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சொல்ல சொல்லுங்க சார். தெரியும், எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. மக்கள் பிரச்சனைக்காக தான் போனேன், கூட்டணி பத்தி பேச போல, டாஸ்மாக் ஊழலை பத்தி நாசமா போனானுங்க. மக்கள் பிரச்சனை, நாடு பற்றி எரியுது. மும்மொழி கொள்கை திட்டம் 65 இருந்து அதில் தான் ஆட்சிக்கே வந்தோம். எவ்வளவு பெரிய எதிர்ப்பெல்லாம் சம்பாதிச்சோம். உலக நாடுல ஒரே நாடு தமிழ்நாடு, மொழிக்காக போராடின நாடுன்ற வரலாற்றை உண்டு பண்ணிய நாடு நம்ம நாடு. நம் நாடு, அந்த நாடு மொழி பிரச்சனை. ஒரு கல்வி அமைச்சர் ஒரே கல்வி ஒரே கொள்கைன்னு ஆரம்பிச்சு பணம் கொடுக்க முடியாதையா 2000 கோடி நீங்க ஒத்துக்கோங்கன்னு மிரட்டுறாரு. இப்படி ஆரம்பிச்ச தகராறு. வார்த்தையை விட்டு மன்னிப்பு கேட்டாரு. டெய்லி டிஎம்கே அதை எடுத்து கையில நாடாளுமன்றத்துல வெளுன்னு வெளுக்குது. எதிர்கட்சி தலைவர் டிஎம்கே திருமதி கனிமொழி விடாம போராடி அதை கலடா பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கிறது சார். திமுக, அண்ணா திமுக, இது ரெண்டுமே இதை அடிப்படையாக கொண்ட கட்சிகள். அந்த மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை வணங்குகின்ற கட்சிகள். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இவர்கள் மறந்துவிட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் இல்லாமல் இந்த இயக்கத்தை யாரும் ஒப்புக்கொள்ளவும் முடியாது. இதெல்லாம் உண்மை தானே? அப்படி இருக்கும்போது 3 எம்பி இருந்தாங்கல்ல ஜெகதீஷ். தம்பிதுரன் ஒருத்தர், இந்த நாட்டுல பெரிய பணக்காரர் இல்ல, அவரும் ஒருத்தர். சாதாரண ஆள் இல்ல. துணை சபாநாயகரா ராஜீவ் காந்தி காலத்திலே இருந்தவர். அவரே இவருக்கு சிபார்சாம் தலைவர்கிட்ட. அவரு தொடர்ந்து மத்திய மந்திரியா இருப்பார். அப்புறம் ஆட்சி வந்தா மாநில அமைச்சரா இருப்பார். அவ்வளவு பெரிய ஆள். திராவிட இயக்க வரலாறு எல்லாம் கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் பேசுவார் அவர். யாரு? தம்பிதுரை, ஸ்மால் பிரதர். நான் தான் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர்னு சொல்லக்கூடிய சி.வி. சண்முகம், இன்னொருத்தர் சந்திரசேகர். எத்தனை நாள் நாடாளுமன்ற மேல் சபையில மும்மொழி கொள்கைக்காக, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை சீரமைப்புக்காக, அதை செய்தால் ஜனத்தொகை அடிப்படையில் தான் செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்துற திமுகவை ஒருங்கிணைச்சு குரல் கொடுத்து பேசியிருக்காங்களா? எடப்பாடி பேசி என்ன நீ போன எடப்பாடி போய் எதுக்கு போன? என்ன கொடுத்தேன்றாரு. டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருக்கேன், இருமொழி கொள்கை பத்தி பேசியிருக்கேன், மக்கள் பிரச்சனைக்காக தான் போனேன், கூட்டணியை பத்தி பேச போகல, அது பின்னாடி பாத்துக்கலாம். ஜெகதீஷ் சொல்றது உண்மைதானே? உண்மைதானே? இதெல்லாம் போய் ஒரு ஃபைல் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னதானே சொல்றேன். இல்ல, எடப்பாடி சொன்னதான் நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றேன். இதெல்லாம் உண்மைதானே? அப்புறம் ஏன் திருட்டு தனமா பார்க்கணும்? அமாவாசை இருட்டுல தான் திருட்டு வேலை நடக்கும்பாங்க. அன்னைக்கு அமாவாசை இல்ல. இந்த அமாவாசை ஏன் போய் அங்க போய் பாக்குது திருட்டுத்தனமா? எதுக்காக பார்த்துச்சு? அதை ஓப்பனா சொல்லி தொலைய வேண்டியதானே? நான் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகளுக்காக, எனது தாய்மொழியாம் தமிழ் மொழியில் முத்தமிழுக்காக, நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைக்க கூடாது என்பதற்காக இதையெல்லாம் முன்வைத்து, காவேரி கீவேரி கதை விடுறதுலாம் வேணாம். காவேரி கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது இந்த முல்லை பெரியாறு இதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்துற வேலை, அதெல்லாம் விட்டுருங்க. இதையெல்லாம் முன்வைத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதியையும் தர வேண்டும் என்பதையும் முன்வைத்து நான் பார்க்க போகிறேன் சொன்னா என்ன போச்சு? பார்த்துட்டு வந்துதான் இந்த மனுவை கொடுத்தேன்னா, அந்த மனுவை ரிலீஸ் பண்ணா என்ன போயிடும்? மனு வச்சா நீங்க பாத்தீங்களா? அந்த லெட்டரை பாத்தீங்களா? அது சிங்கம். எங்க அம்மா புறப்படுறதுக்கு முன்னாடியே டைமிங், எத்தனை மணிக்கு எந்த ஃபிளைட்டு இறங்குறாங்க, அதுக்கு முன்னாடி நேஷனல் லெவல்ல பிரஸ் மீட் இருக்கும், அதுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கையினுடைய காப்பி வெளியில வந்துடும், அதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடியே உட்காந்து இதை தான் இவர்கிட்ட கொடுத்துருக்கேன், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யலாம் பொட்டியை பிச்சிருவேன், இதெல்லாம் அழகா பேசுறது சிங்கம். அது கொடுத்துட்டு வந்து இவ்வளவு நேரத்துக்கு ரிசல்ட் வந்துடும். அது இல்ல ஜெகதீஷ். இங்க மாட்டிக்கிட்டு உள்ள போறதா
வெளியில வர்றதா? எல்லாம் மிரட்டுறாங்களே, ஏதேதோ பேசிக்கிறாங்களே. இந்த டாஸ்மாக் அதிமுக காலத்திலேயே இந்த 10,000 கோடி ஊழல்லாம் 1000 கோடி ஊழல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்களே. அப்பயே ₹10 ஜாஸ்தி பாட்டிலுக்கு வச்சது வித்ததெல்லாம் இடி பிடிச்சிச்சாமே. அந்த இடி பிடிச்சா நமக்கும் கொலர் ஆகுமோ? டேய் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பல பேர் சொல்லி நம்ம காதுக்கு வருது. டாஸ்மாக் இப்ப இல்ல செந்தில் பாலாஜி. நான் ஒண்ணு செந்தில் பாலாஜி செய்யலன்னா வக்காலத்து வாங்க. எனக்கு தெரியும் செந்தில் பாலாஜி யார். அது அப்ப நடந்த ஊழல், அதுக்கு பின்னாடி நடந்த ஊழல். அதுல நம்ம தங்கமணி கொஞ்சம் நல்லா அந்த மினிஸ்ட்ரியில இருந்தார். இல்ல இல்ல இதான் கிளாரிபிகேஷன் வேணும்ல. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு இடியில இருந்து. கிளாரிஃபை பண்ணணும்ல ஜட்ஜி கிட்ட போட்டு. ஏங்க நாங்களும் அதுல இருக்கமா பழைய கேஸ்ல கொஞ்சம் பார்த்து இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணே கையை கால பிடிக்கிறோம். இதை காப்பாத்தி விட்டுருங்கண்ணா என்ன ப்ளீஸ். வேணாம் வேணாம் நீங்க என்ன கூட்டணியா கூட்டணி. ஓகே சீட்டு ஷேரிங் ஷீட் ஷேரிங் நோ ப்ராப்ளம். அதெல்லாம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தேர்தல் சமயத்துல சொல்லிக்கலாமா நம்ம கூட்டணின்னு? அப்படியா அப்படி தாடியை தடவிட்டு டேய் உன்ன மாதிரி எவ்வளவு பேரை பார்த்துருப்பேன் நான். எங்கிட்டயே பூச்சாண்டி கட்டுறேன். நீ போ நான் பண்றேன் பாரு 10 நிமிஷத்துல அப்படின்னு அழகா ட்வீட் போட்டு விட்டார், மாட்டி விட்டார். இன்னைக்கு அமித்ஷா தான் பேசியிருக்காரு. நடந்துச்சு. இன்னைக்கு வந்து கூட்டணி கொடுத்து பேச்சுவார்த்தை நடக்குது, உரிய நேரத்தில் அறிவிப்போன்னு அமித்ஷா அன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி கொடுத்த கேள்விக்கு. கரெக்ட். மனுஷன் சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் சார், உள்துறை அமைச்சர் சார், 14 மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சி இருப்பதற்கு காரணமான தலைவர் சார், டால் லீடர் சார். எதை கவுக்கணும், எதை கொண்டு வரணும், எவனை ஒழிக்கணும், எப்படி சேரணும், இதையெல்லாம் செய்கின்ற ராஜதந்திரி சார். பாலிடிக்ஸ் கத்துக்க சொல்லுங்க. அரசியல் இப்ப சொல்ல வேண்டியதுதானே. தேர்தல் நேரத்தில் பேசாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா எப்படி பேசலாம்? எங்களது அம்மா முதலிலேயே சொன்னார்கள், இவர்களோடு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நான் அதை தான் எஸ்டிஎஃப் கூட்டத்துல மாநாட்டுல முஸ்லீம்ல பிஜேபியோட உறவு இல்லைன்னு சொன்னேன். பாருங்க அமித்ஷா மாத்தி பேசுறாரு. எலெக்ஷன் வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டேன்றாரு. பேசணும் எங்கேயாவது யாராவது சார். ரொம்ப வேதனை இந்த டிவிலாம். எனக்கு இந்த மீடியா போய் மைக்க பிடிச்சுக்கிட்டு ஒரு கேள்விதான் கேட்கணும் ஜெகதீஷ். சும்மா உழப்ப கூடாது. அந்த அசம்பிளி தேவையில்லைன்னா உடனே ஸ்டாலின் இழுத்து போட்டுக்கிறாரு சம்பந்தம் இல்லாம. அங்க இங்க அங்க எங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அமைய இருப்பது கூட்டணியில் எம்ஜிஆர் ஆட்சியா தேசிய முன்னணியா? கூட்டணி ஆட்சியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி? ஒரே கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிட்டாருல அமித்ஷா கூட்டணி இருக்குன்னு. அமைய போது யாருடைய ஆட்சி? கமான் வா சொல்லுவா. தைரியம் தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கோழைகள், அடிமைகள் இந்த கட்சியை நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சுத்தமா வித்துற போறாங்க ஜெகதீஷ். இன்னும் சேல் டீட் ஆகல. எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதனால தைரியம் கிடையாது, பேச முடியாது. என்னமா டேக்கிள் பண்றாரு இருந்தாலும் அந்த மீடியாவை. எனக்கு ஏதாவது மைக் அடிச்சா விட மாட்டேன் ஒரு ரிப்போர்ட்டரா. எனக்கு ரொம்ப ஆசை. இவங்களும் பயப்படுறாங்க. அப்படியே மிரட்டுறது, ஆவுன்னு கத்துறது, மிரட்டுறது. நான் என்ன பேசிட்டு இருந்தேன்ல, எலெக்ஷன் டைம்ல பேசுறான் இல்ல, எந்த கூட்டணின்னு நான் இப்ப சொல்ல முடியுமா? தேர்தல் வந்தாதான் எல்லா கட்சியும் சொல்லும். ஏய் எந்த கட்சியும் போய் சொல்லல பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலன்னு சொல்லி. ஏன்னா தீண்டத்தக்காத கட்சியா பிஜேபி? அங்க இருக்கவனுக்கு வந்து ஆதங்கம் இருக்கும்ல. நீ தானே சொன்ன கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு. மக்களா கேட்டாங்க, தொண்டர்கள் கேட்டாங்களா? வச்சுக்க மாட்டேன். எல்லா இடத்துலயுமே வச்சுக்க மாட்டேன். கிருஷ்ணகிரியில ரூல்ட் அவுட். பேசவே பேசாதீங்க அதை பத்தி. வேற வேலையே இல்லையா அங்க? நிருபர்களுக்கு தான் தொழிலாங்க உங்களுக்கு. எப்ப பாரு என்ன சாகடிக்கிறீங்க. திருப்பி எத்தனைவீங்க. இதெல்லாம் சொன்னது நாங்களா இல்ல ஜெகதீஷ். மாத்தி பேசுறது அந்த ஆள் தான் ஜெகதீஷ். இதை கேட்கறதுக்கு மீடியா தயங்குதுன்னு தான் எனக்கு வேதனை. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவை நோட்டா கட்சி, தீண்டத்தகாத கட்சி, நாங்களாம் தோக்குறதுக்கு காரணம் பாஜக தான் சொன்னாங்க. பாஜக கூட்டணி இல்லவே. என்னுடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் சொன்னாரு, என் வாழ்நாளிலே தோல்வி கிடையாது. தோல்வி இல்லாம வரலாற்று சிறப்புமிக்க தலைவரா இருந்தேன். அம்மா அமைச்சர் பண்ணாங்க, அம்மா சபாநாயகர் பண்ணாங்க, என் மகனை எம்பி பண்ணாங்க. எல்லாத்தையும் ஊத்தி மொழிவி நடு ரோட்ல பிஜேபி கூட சேர்ந்ததாலதான் நான் தோத்துட்டேன். இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன், இன்னைக்கு சொல்லிட்டேன்னு அன்பு நண்பர் புறாத்தலைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய நண்பர் ஜெயக்குமார் சொன்னாரு. என்னாச்சு? தமிழுக்கு விரோதி பிஜேபியோட சேர்ந்தா தமிழ் மொழிக்கு செய்கின்ற துரோகம். அந்த தவறை எனது அலெக்சாண்டர் ஆகிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்யவே மாட்டார். ஒரு நாளும் நடக்காது. பிஜேபியோட கூட்டணி கிடையாது சொன்னாரே அன்பு தலைவர் பொன்னையன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கவர். என்ன ஆனார் பொன்னையன்?
என்ன ஆனார் ஜெயக்குமார்? இதே சிவி சண்முகம் சொன்னாரு, இப்ப அப்படியே வால் பிடிச்சிட்டு போறாரு பின்னாடி. என்ன சார் நடக்குது? மக்கள் காரி துப்ப மாட்டா? நீங்க சொல்லுங்க ஜெகதீஷ், மக்கள் காரி துப்ப என்னடா நேத்து ஒண்ணு பேசுறீங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுறீங்க, உங்களை இப்படியாடா வளர்த்தாங்க அம்மா? சொல்லு அப்படின்னு சொல்லி. எப்படி சார் இருக்கும்? இப்போ ரொம்ப ஒரு கூட்டணி அமைஞ்சால், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா அது எப்படி இருக்கும்? சிறுபான்மையினரின் பாதுகாவலர்னு சொல்லி இஃப்தார்ல பங்கேற்கிறாரு. அடுத்து வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றாங்க. 2026ல ஒருவேளை இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்ற பட்சத்துல மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இஸ்லாமிய சகோதரர்கள், அயோக்கியர்கள், கிறித்தவர்கள், பக்கத்திலே நெருங்க முடியாத மோசமானவர்கள், இப்படியும் சொல்லுவான் சார் இந்த ஆளு. இத்தனை நாள் ரெண்டு கண்கள்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மாநாட்டெல்லாம் ஏறி பிஜேபியோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு அவனுக்கும் ஆப்பு, இவங்களுக்கும் ஆப்பு, அவங்களுக்கும் ஆப்பு, அவருக்கு மொத்தமா கொடுக்க போறார் அமித்ஷா திருநெல்வேலி அல்வா, அவருக்கும் ஒரு ஆப்பு. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்கு காரணமாக அமைந்து இவர்கள் அரசியல் வாழ்க்கையை இவர்களே முடித்துக் கொள்கின்ற காட்சி வெகு தூரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ் டிவி சசிகலாவை சேர்த்துக்க முடியாதுன்றதுல தெளிவா இருக்காரு. தெளிவா இருக்காரா சார்? நீங்க என்ன சொன்னா நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம் சார். எல்லாரும் ஒன்னா தானே சார் வந்துட்டு. அந்த பன்னீர்செல்வம் மாத்திரம் வேணாம் சார் ஓபிஎஸ் ப்ளீஸ். நான் ஹோட்டலுக்கு போனா கூட பன்னீர் ஆர்டர் பண்றது இல்லை சார். பன்னீர் ஃப்ரீ தான் சொல்ல மாட்டேன், வேண்டாம். அந்த அம்மா வேடவே வேணாம் சார். அதை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சார். அதுதான் என்ன முதலமைச்சர் பண்ணிச்சு. அதனால இந்த முகத்தையே என்னால பார்க்க முடியல சார். ஓபிஎஸ்சியும் பார்க்க முடியல சார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சாங்க சார். அதுக்கு பின்னாடி எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்தாரு சார். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் அசம்பிளியில பண்றத முதல்வரும் சபாநாயகரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்கன்னா அது காரணமே ஓபிஎஸ் தான் சார். அவர் கூட 2வது வரிசையில நாங்க சொல்லி உட்கார வச்சுட்டாங்க சார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். கொடநாடு கூட பாருங்க, ஒன்னும் ஆகலையே. அதனால தயவு செஞ்சு அவங்களாம் வேண்டாம் சார். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன். இந்த கட்சியை எழுதி கொடுக்கணுமா கொடுத்துட்றேன். இல்ல விற்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, கோர்ட்ல இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். அது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த புகழேந்தி, அந்த சூரியமூர்த்தி கேஸ் எல்லாம் புகழேந்தி விடாம டெல்லி மெட்ராஸ்ன்னு கேஸை போட்டு ஸ்டே எல்லாம் வெக்கேட் பண்ணி ரொம்ப தொந்தரவு சார் எலெக்ஷன் கமிஷன்ல. அதையும் நீங்க தான் பார்த்துக்கணும் தயவு செஞ்சு. ஆனா ஓபிஎஸ் சசிகலா நோ பிசினஸ். இன்னொருத்தர் வேற கட்சி வச்சிருக்காரு, அவரை பத்தி நான் கவலைப்படுறதுல விடுங்க சார். இல்ல நான் என்ன கேட்க வரேன், இப்ப செங்கோட்டையன் அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்களா? ஓபிஎஸ் டிவி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி அடம் பிடிக்கிறாரு. செங்கோட்டையனை வச்சு ஏதாவது மறுபடியும் சார், செங்கோட்டையன் அண்ணன் பிரிவினையை ஏற்படுத்த மாட்டார், பிளவை உண்டாக்க மாட்டார். இன்னொரு எம்எல்ஏ கூட்டு பேசி கூட வச்சுக்க மாட்டார். இது அசம்பிளிலே பார்த்துட்டீங்க. ஓபிஎஸ் பக்கத்துல நெருக்கமா உட்காரக்கூடாதுன்னு போய் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தீங்க. ஆகவே அப்படியே தலையை குனிஞ்சு இப்படி ஒரு 2 ஆட்டம் ஆட்டிட்டு ஒரு சிரிப்பு கொடுத்துட்டு ஓடுவார். ஆகவே அவரால் ஒன்றும் நடக்காது. அது அமித்ஷாவுக்கு தெரியும். அவரை கூப்பிடவும் இல்லை, அவர் பார்க்கவும் இல்லை, அவரோட எந்த டிஸ்கஷனும் இல்லை. செங்கோட்டையன் அந்த பொருளி, அந்த கதை, அத்திக்கடவு அவினாசி 10 நாள் ஓடி அந்த படம் முடிஞ்சிச்சு. இப்ப திருப்பி அந்த படத்துக்கு யாரோ செயல் வடிவம் கொடுத்துருக்காங்க, ஃபிளாப் ஆயிடும். தட் இஸ் ராங்லி ரிப்போர்ட், கைண்ட் இன்ஃபர்மேஷன். பாஜக விரும்புறது ஒன்றுபட்ட அதிமுக. ஆனா எடப்பாடி வந்து ஒன்றுபட்ட அதிமுக கூடாது, முடியாதுன்றாரு. அப்ப எங்க போய் முடியும், எங்க போய் நிக்கும்ன்றீங்க? பாஜக ஒன்றுபட்ட அதிமுக விரும்புச்சா? உங்களுக்கு யார் சொன்னா? இல்லையா? இல்ல எல்லாத்தையும் சார் அண்ணன் சார். எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா ஜி கிட்ட கேட்டப்போ அவங்க இது மாதிரி பிரிஞ்சிருக்காங்களே என்ன பண்றதுன்னு ஒரு வார்த்தை அப்படி வித் அஸ் நோ ப்ராப்ளம். அவங்க இங்கதானே இருக்காங்க பிஜேபியில. ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் மெம்பரா தானே இருக்காங்க. மெம்பர் ஆகலையா இன்னும் பிஜேபிக்கு? இன்னொருத்தர் பிஜேபியில சேர்றா நம்ம கட்சி அழிஞ்சே போயிடும் சொன்னாரு, அவரும் சேரலையா? ஏய், மெம்பர் ஆகலாம், மெம்பரா சேர்த்துக்கோப்பா. நாளைக்கு நம்ம சின்னத்துல தான் நிக்க போறாங்க எல்லாரும். அதனால அவங்களை விடுங்க, நாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். சீட்டை கூட அவங்களுக்கு கொடுத்துட்றேன், கொஞ்சம் பிரிச்சு ஒரு 5 சீட்டை கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நீ உன் வேலையை பாரியா, அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு நீட்டா சொல்றாங்களே. அவங்களும் அதானே சொல்றாங்க. அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்கணும். நீங்க அண்ணா என்ன பண்ண போறீங்கன்னு அண்ணனை கேட்டா எங்க ஓபிஎஸ் அண்ணன் என்ன சொல்றாரு? தேசிய முன்னணி கூட்டணி என்ன கூட்டணி? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் இருக்குங்கிறார். அவர் எங்க அதிமுகன்னு சொல்றாரு. நான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறேன். இந்த அம்மா வெளியில வரும், வீட்டுல இருந்து வந்த உடனே எஃப்ஐஆர் போடவே மாட்டேன்றாங்க. அப்புறமா பாருங்க, எந்த வழக்கும் சரியா பதிவு செய்யவே மாட்டேன்றாங்க.
பாருங்க, அம்மா திட்டங்கள்லாம் எதையும் செயல்படுத்தவே மாட்டேன்றாங்க. ஏதாவது வந்து மாநில அரச குறை சொல்லிட்டு புசுக்குன்னு உள்ள போயிடுறது. ஏன் மத்திய அரச பத்தி தான் பேச 2 வார்த்தை. என்ன ஆயிடும்? பயமா? பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. ஆல்ரெடி பிஜேபில இருக்காங்க சார். வெளியில வரமாட்டாங்க. பேச மாட்டாங்க. அவங்க எல்லாம் பிஜேபில இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் முரட்டு பிடிக்கிற மாரி தெரிஞ்சது. உள்துறை அமைச்சர் லாக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ணாமலையும் அவரும் பேசின பேச்சுகள், இவர பச்சை துரோகின்னு அவர். அடிப்படையே இல்லாம, ஆதாரம் இல்லாம அடிமட்டத்திலிருந்து வராம நேரா தலைவரா வந்த இவருக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாதுன்னு இபிஎஸும், இதுக்கு அண்ணாமலை பதில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பச்சை துரோகி அது இதுன்னு எல்லாம் பேசினாரு. இதெல்லாம் நான் தெரியும். இப்ப அவரும் யோசனை பண்ணுவார். அண்ணாமலையும் என்னடா லாக் பண்ணிட்டானுங்க. இப்ப நம்ம பேசி இந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி. அதுவும் வரும்ல. நியாயம் தானே. மானமுள்ள ஆகவே அண்ணாமலை ஒருபோதும் கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி ஏத்துக்கிட்டதே இல்ல. தற்கூரி, கிணத்து தவள, கொலை வழக்கில் பதுங்கி இருந்தவர் அப்படிலாம் பேசினாரு. இப்ப எதை எங்க நோக்கி போய் முடிய நானா முடியும்? நான் சொல்லல சார். அவரு பேசினாருன்றீங்களா? அவர் தான் சொன்னாரு. இப்போ சொன்னாரு. அதிமுக, பாஜக கூட்டணி அமையிற பட்சத்துல அண்ணாமலையோட நிலைமை என்ன? அண்ணாமலையே தொடருவாரா? அல்லது வந்து எடப்பாடி வந்து அண்ணாமலையை மாத்தணும்னு டிமாண்ட் வச்சிருக்கதாவும் சொல்றாங்க. நடக்கும். நேத்து அவர் பேட்டி கொடுத்தாரு. அதுல இருந்து ஒண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாவட்ட தலைவர்கள் தேர்தல் முடியணும். மாநில தலைவர் தேர்தல் முடியணும். அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு செட்டரேட் ஆகும். ஒரு நிலைக்கு வரும்னு சொல்றாரு அண்ணாமலை. அண்ணாமலை இருக்கிறதால தான் பிஜேபி தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை சொல்றேன் நான். இப்ப அண்ணாமலை அந்த தேர்தல் முடிஞ்சு எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, அது எந்த அளவுக்கு பிஜேபி முடியும்ன்றது எனக்கு தெரியல. அங்க அது விஷயம் வேற. அப்படிதான் எடியூரப்பாவை கர்நாடகாவில் வச்சு ஜெயிச்சாங்க. ஆகவே அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது ஒரு ஓரளவுக்கு ஒரு ஃபோக்கஸா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் 100% பொய் சொல்லக்கூடாது. இருக்கு. அதை கெடுத்தா கெடுத்துக்குவாங்க. சொல்ல முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆக எல்லாரும் அருமை தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வெளியிலே வந்து மூச்சு விட சில நாட்கள் ஆகும். ஆகும்போது பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். கடினமான நேரத்துல கூட வந்தவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இஃப்தார்ல வந்து ஒரு சைடு ஓபிஎஸ்ஸையும் ஒரு சைடு டிடிவியும் வச்சிருக்காரு. இங்கிட்டு வந்து எடப்பாடி சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆஹ் இ- மனோரமா சொல்ற மாதிரி மனோரமா அந்த கமலஹாசன் படம் நல்ல படம் அது. ஐயையோ 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 அப்படின்னு இஃப்தார் இருந்த இஸ்லாமிய சகோதர நண்பர்கள் ஏற்பாடு பண்ணாங்க. பக்கத்துல நீங்க 2 பேர் பேரை சொன்னீங்க. எங்க அண்ணனும் இன்னொருத்தரும் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அங்க இருக்காங்க சார் அவரோட. அவங்கள என்ன போய் பிடிச்சு இழுக்கிறது? இவர் தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் வந்துடுறாங்க. போலோ பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு தானே கூட இருக்காங்க. சார் ஓபிஎஸ் அப்புறம் போராடிட்டு அவங்கள இருக்காரு போய் சார். என்ன இழுக்குது? ஓபிஎஸ் போராடிட்டு இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வச்சு போராடிட்டு இருக்காரு. எடப்பாடி வந்து அவரா விலகாட்டி அவமரியாதையை சந்திப்பாரு அப்படின்றாரு. நம்ம எங்க அண்ணன் ரொம்ப போராடி, எங்க அண்ணன் உட்டன்ஸ்ல மீட்டிங்கை போட்டு, எங்க அண்ணன் மனுலாம் வாங்கி 400 பேர் மனுவை புகழேந்தி வாங்கி கொடுத்து, அதுல ஏகப்பட்ட பேரை நிறுத்தி, பை எலெக்ஷன்ல நிறுத்தின வேற கட்சி காணாம போய், இப்ப வரப்போற சட்டமன்ற உறுப்பினர்ல 5 சீட்டு போதும் அவருக்கு. ஒரு 4 சீட்டை வாங்கிக்குவாரு. 5 சீட்டை வாங்கி எங்கேயாவது பையனுக்கு கொடுத்தாருன்னா எனக்கு சந்தோஷம். ரவீந்திரநாத்துக்கு கொடுத்துட்டு ஒரு வேலையை முடிச்சுவார். 5 சீட்டு போதும். சிம்பிள் இருக்காது. அதுக்குள்ள என்னென்ன ஆக போதோ நான் விடுறதா இல்லை. நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அது ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும். அதனால முடியலன்னா அவர் பிஜேபி சிம்பிள்ல நின்றுட்டு போவார். அண்ணன் அன்னைக்கு சொன்ன போகாதே போகாதே என் தலைவா, ராமநாதபுரம் வேணாம், அப்புறம் தோத்துட்டு ஓட்டு வாங்கணும்னு சொன்னா எவனும் ஒத்துக்க மாட்டான்லாம் சொன்னேன். கேட்கல. இன்னைக்கு தோத்துட்டாரு. அவர் வாழ்நாள்ல தோல்வியே கிடையாது. பழனிசாமியாவது தோத்துருக்காரு 2-3 தடவை. ஓபிஎஸ் என்ற அண்ணன் தோல்வியே கிடையாது. வீணா பேச்சை கேட்காம போனார். இப்பயாவது ஒரு 10 பேரை நிக்க வச்சாருன்னா இந்த கூட இருக்கவன் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையும். முடிஞ்ச வரைக்கும் தேர்தலில் நின்னான்னு ஒரு பெருமையா இருக்கும். செய்ய மாட்டார். செய்யவே மாட்டார். அதை செய்யவும் விட மாட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல், தமிழக அரசியல். ஆகவே எல்லோரும் பிஜேபி பிடியில் இருப்பதை பார்த்து நான் மிகவும் தொண்டர்களில் ஒருவனாக வேதனைப்படுகிறேன். இதுவரை என்ன சொல்லணும்? இதை விட தமிழை நான் எடப்பாடி மாதிரி இல்லை. என்னோட தமிழ் தூய தமிழ். ஆகவே அந்த தமிழ் அந்த தமிழில் சொல்லியிருக்கேன். துணைத் தலைவர் பதவி அதை கேட்டு அலுவலக நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில் வந்து உட்காந்துட்டு அசம்பிளியை நடக்க விடாம பண்றீங்க. பழனிசாமி, நீங்க ஒரு முன்னாள் முதல்வரா இருந்தவங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் அமைச்சரா இருந்தவங்க, இப்படி அட்டகாசம் பண்றீங்களே,
அவரும் ரெட்டலைய ஓட்டுல இருந்து தானே ஜெயிச்சு வந்தாரு. அவரும் இதே கட்சி தானே. நான் எப்படி தூக்கி பின்னாடி அனுப்ப முடியும்? சட்டத்துல எங்க இடம் இருக்கு? அது எனக்கு கொடுக்கப்பட்ட தகுதி, அதிகாரம். ஆகவே இப்படி எல்லாம் நீ கலாட்டா பண்ணா வெளியில போங்க, வாக் அவுட் 2, 3 தடவை. அதுக்கு பின்னாடி அதே சபாநாயகர், அதே சட்டமன்றத்துல முதலமைச்சர் வேண்டுகோள் இணங்க நான் அந்த உதயகுமார் என்கின்ற அவரை தூக்கி முன்னாடி வரிசையில உட்கார வச்சு முதலமைச்சராக அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து 3 முறை இருந்தவர். அதுக்கு பின்னாடி அம்மா பக்கத்தில் இருந்தவரும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், முன்னணியில் அமர்ந்தவருமான ஓபிஎஸ் 2வது வரிசைக்கு அனுப்புறோம் பாரு அப்படின்னு காரணமே இல்லாமல் அனுப்பிச்சாங்களே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப எல்லாம் என்ன பேசிடணும்? உட்காராதண்ணா, அந்த 2வது வரிசையில உட்காராதீங்க, நாம சூடு சுரணது அசிங்கம் பண்ணிட்டாங்க நம்மள, உட்காராதீங்கன்னா வேணாம் அப்படின்னு நான் இருக்க வரைக்கும் பிடிச்சு வச்சேன். நானும் ஜெய்சிடி பிரபாகரன் வெளியே வந்துட்டோம். அறிவுபூர்வமா 2, 3 பேர் இருக்கிறானுங்க அங்க. அவங்க ஐடியா கொடுத்து கூட்டு போய் 2வது வரிசையில உட்கார வச்சுட்டாங்க. ஆகவே சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கமில்லை, பேசி பேசி நமக்கும் வெட்கமில்லை என்ற மாதிரி. ஆகவே சுயமரியாதை என்பது நம்மோடு ஒன்றி பிறந்தது, வளர்ந்தது. இதை சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார், தோற்றுவித்தவர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடைபிடித்தார், அம்மா அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நாசமா போச்சு ஜெகதீஷ். எல்லாம் சொன்னா பல பேருக்கும் வரும், ஊழந்தியோ கூட இருந்த பாருங்க அப்படின்னு. உண்மைதான் பேசுவோம், அதனால என்ன வந்தாலும் வந்து இறுதியா இந்தியா டுடே சி ஓட்டு நடத்திய கருத்து கணிப்புல அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற கேள்விக்கு ஸ்டாலினுக்கு 27%, விஜய்க்கு 18%, எடப்பாடி பழனிசாமிக்கு 10% கிடைச்சிருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? யாரையும் ஏமாத்த மாட்டேன். ஓபிஎஸ் பெரிய அதுல ஏன் இல்லை? எனக்கு மன வருத்தமா இருக்கும்ல. சி ஓட்டர் கருத்து கணிப்பை பத்தி சொல்றீங்களா? எவ்வளவு பேர் எவ்வளவு போட்டு பர்சன்டேஜ்? அவங்க காலையில வேலையா இருந்தேன் கவனிக்கல. ஸ்டாலினுக்கு 27, விஜய்க்கு 18, இபிஎஸ்க்கு 10, அண்ணாமலைக்கு 9. 27% ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. ரைட்டு. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, கூட்டணி இருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது விஜய்க்கு 18. அடுத்த இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. 18க்கு வந்துட்டாரா விஜய்? எவ்வளவு பரபரப்பா இருக்கு பாருங்க, ஸ்பீடா வராரு பாருங்க அவரு. 18ல வராரு சார். நீங்க சொன்ன 27, 28க்கோ 10% தான் டிஃபரெண்ட். ஓகே, ரைட். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி 10. 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. எவ்வளவு? 10. ஆமா, கரெக்ட். 10 தான், கரெக்டா தான் போட்டிருக்காங்க. அடுத்தது அடுத்து அண்ணாமலை 9%. அண்ணாமலைக்கு 9 வந்துருச்சு இல்ல, மேல வந்துட்டாரு ஜம்முன்னு. ஓ, இல்ல கொஞ்ச நாள் தான் களத்துல இன்னும் நானும் இறங்க போறேன், மனசுல வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பூரா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எதிர்த்து என்னென்ன பண்ணுமோ பண்ணுவேன். அந்த நிலைமையெல்லாம் ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை மேல போயிடுவார், பழனிசாமி 4வது இடத்துக்கு வருவார். இது நடக்கும். இந்த கருத்து கணிப்பு எடுத்தவங்கள்ட்ட சொல்லி வைங்க. ஊழியர் ஒரு மூத்த அரசியல்வாதி என்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், 4வது இடத்துக்கு பழனிசாமி போவாரான்னு. இப்பயாவது புத்தி வராதா சார் இவனுக்கெல்லாம்? மனுஷனுக்கு ஒரு அந்த வடநாட்டுல இருக்கவனுக்கு என்ன இருக்கு இந்த கருத்து கணிப்புல? இவன் வேண்டியவன் அவன் வேண்டியவன் கிடையாது. உண்மையை எடுத்து போட்டாங்கல்ல, இப்பயாவது 4 பேரோட சேர்ந்து நல்லபடியா கொண்டு போகணும்னு எண்ணம் இல்லையே. இதுதான் உண்மையான ரிசல்ட் ஜெகதீஷ். அதுல ஒன்றும் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. அவங்க போட்டதுதான் கரெக்ட். ஆகவே 4வது இடத்துக்கு தள்ளப்படுவார் பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது இடத்திற்கு அவர் தகுதி இல்லை. 1, 2, 3ல இருக்க மாட்டார். 4th பிளேஸுக்கு போய் அட்ரஸ்ல போயிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்தை பதிவுள்ளதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஜெகதீஷ். ஏகப்பட்ட விஷயங்களை கேட்டீங்க, நான் பதிலெல்லாம் சொல்லிட்டேன். அதுல எத்தனை பேருக்கு வயிறு எரியுதோ, எத்தனை பேர் இதை வந்து புகழேந்தி. எனக்கு 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 ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 நாளா எல்லா டிவி டிபேட் அது இதுல உட்காந்து அவ்வளவு பேர் பாக்குறாங்க ஜெகதீஷ். எனக்கு அது பெரிய பெரிய எனக்கு வரப்பிரசாதம். அது என்ன பேசுறாரு புகழேந்தின்னு பாக்குறாங்க. அத்தனை பேருக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம், களத்தில் சந்திப்போம். அதற்கும் தயாராயிட்டேன். யூ வில் வெயிட் அண்ட் சீ. தேங்க்யூ வெரி மச். நன்றி. நன்றி.